பிரபஞ்சம் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் சொல்லும் சித்தர்களுடைய வாக்கா இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுல தான் பருவ காலங்கள்லையும் ஏற்படுகிறது. இந்த பிரபஞ்சம் தான் அடிப்படையே. ஒரு உலகம் இயங்கிறதுக்கும் சரி, உடல் இயங்கிறதுக்கும் சரி, அந்த மாற்றங்கள்ல ஏற்படும் போது, அந்த மாற்றங்களை நாம் ஒழுங்குபடுத்தும் போது பிரபஞ்ச அடிப்படையிலையும் உடலையும் சரி, உலகத்துடைய இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த 5 பஞ்சமூலங்கள் இல்லாமல் நிலம், காற்று, நீர், ஆகாயம் இல்லாமல் நம்மளால வாழ முடியுமா? இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினமும் கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. ஸோ மலை இருக்கு, நிலம் இருக்கு, நிலத்தில் விளைவிக்கிறோம். ஸோ காற்று சுவாசிக்கிறோம். ஸோ சுற்றுச்சூழலை தன்னுடைய இயக்கங்களில் சீர்படுத்திக்குது. ஸோ வெப்பம், ஆற்றல் தேவை. ஸோ நெருப்பு, ஸோ சூரியன், ஸோ இது எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த உடல். அதே போல தான் இந்த பிரபஞ்சமும். ஸோ இது ரெண்டும் நம்ம ஒன்றே ஒன்று சார்ந்து பிரபஞ்சத்துடைய பிரதிபலிப்பு உடல்லையும் அதுதான் சொல்லுவாங்களே, சீதோஷ நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் நம் உடலிலும் ஏற்படும் மாற்றம்.